சரி ஏதாவது விஷயங்கள் என்னடா ரொம்ப மெலிஞ்சிட்டேன். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கிறியா? ஒரு மாசமா சாப்பிடலடா. சரி பார்த்தாலே தெரியுது. சரி அவி இரு ஒரு நிமிஷம். ஏண்டா காலேஜுக்கு வரும்போது கொஞ்சம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா எங்களை மாதிரி ஒரு மாசம் கழிச்சு நீ குளிச்ச மாதிரியே இல்லையா? சரி பரவாயில்ல விடு, நம்ம காலேஜுக்கு இதெல்லாம் போதும்பா. ஐயோ காலேஜுக்கு வந்து ஒரு நோட், ஒரு புக்கு, ஒரு பென்னு. நம்ம காலேஜ் எப்படி பட்ட காலேஜ் தெரியுமா? இப்ப எடுக்க போற வாத்தியார் பாரு எப்படி கோட் ஷூட் எல்லாம் போட்டு வராரு பாரு. அவரை பார்த்தா திருந்துங்கடா. சரி நான் பாத்துக்கிறேன். பிரின்சிபல் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? இப்ப ஒரு புது வாத்தியார் தமிழுக்கு போட்டுருக்காராம். அவர் நடைய ராஜ நடைய வாத்தியார் சேர்ல போட்டுருக்காங்களா? சரி சரி தெரியல. இன்னும் இந்த சென்ட்ரல் ஜெயில் புத்தி போல நம்ம வாத்தியார் இருக்கிறார் பாரு, தமிழ் வாத்தியாரு. அவர் நடந்து வந்தாருன்னா அது ஒரு தனி அழகாண்டா. என்னடா இது ஏனெல்லாம் வருது உள்ள? இங்க பாரு டேபிளே தூக்கி ஓடுறான். நான் நினைக்கிறேன் நம்ம காலேஜ் வாட்ச்மேன் நினைக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. யாருன்னே தெரியாது, நீ என்ன ஓதுற அதுக்குள்ள? வாட்ச்மேனுக்கு எல்லாம் போய் கும்பிட்டு போட்டு. யாரு கம்பளா இருக்காரு? வாங்க. நாங்கள யார் தெரியுதா? முதல்ல நான் யாரு தெரியுமா? தெரியுது, வாட்ச்மேன் தெரியும். நான் தான்டா பூசா வந்த தமிழ் வாத்தியார். தமிழ் வாத்தியாரா? தோத்திரம் ஐயா, தோத்திரம் ஐயா. தோத்திரமா? அதெல்லாம் சர்ச்சில் சொல்லணும்டா. இருங்க நான் சொல்றேன். இது காலையாடா? மாலை வணக்கம், மாலை வணக்கம். ஐயா நீங்க தான் தமிழ் எடுக்க போறீங்களா? ஆமா. சரி சரி சரி, உட்காருங்க. ஐயா உட்காருங்க இருங்கய்யா. அப்புறம் வந்த உடனே என்னைய அறிமுகப்படுத்த முதல்ல நீங்க அறிமுகமே படுத்தணும். உங்க உருவத்தை பார்த்தாலே தெரியுது உங்க ஃபேமிலி பயோடேட்டாவே. உங்க முகம் மட்டும் இல்லையா, உருவமே தெரியுது. நீ அதிகமா பேச ரொம்ப பேசாத ஐயா. நான் ஆக்சுவலா அதாவது சமீபமா பரவாயில்ல இங்கிலீஷ்ல பேசி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற பாரு. இப்படிதான் வாத்தியார் இருக்கணும். அதான் தமிழ் வாத்தியார். இந்த என்னுடைய தமிழ் சேவையை பாராட்டி தமிழக அரசு எனக்கு ஒரு விருது தந்தார்கள். விருதா? என்ன பிரியாணி? எனக்கு தெரியும். நான் பதில் சொல்லிட்டாயா உங்களுக்கு கொடுத்த விருது? உட்கார் ஐயா, நான் ஒரு ஜெனரல் நாலேஜ். என்ன விருதியா? மட்டன் பிரியாணி. அவரை பேச உடையா? ஏன் அடி பண்ணிட்டு உட்காரியா? ஏடா விருந்து இல்லடா, விருது. விருது கொஞ்சம் அமைதியா இருக்கு. முதல் அமைச்சர் எனக்கு தமிழ் பாப்பா. தமிழ் பீப்பா. தமிழ் பாப்பா. தமிழ் பாப்பா. தமிழ் பீப்பா. நான் இல்ல இந்த சொட்டத்தானே சபையில உண்மையெல்லாம் உடைக்க கூடாது பாஸ்கரன். மாங்க மாண்டியா. அப்புறம் நீங்க வர சரியே இல்ல. அது சரிதான் இல்லையா? ஐயா நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க. நீங்க முதல் வந்திருக்கீங்க. நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரே ஒரு கேள்வி. சரி, நானா எவ்வளவு கேள்வி கேட்க முடியும்? ஒரு தடவை கேள்வி. உங்களுக்கெல்லாம் எங்கேயா வேட்டி தயாரிக்கிறான்? நான் கேட்கல. ஃபர்ஸ்ட் டவுட். அது வேஷ்டி இல்ல, பெட்ஷீட். ஓ அப்படியே நான் ஜமுக்காலாம் நினைச்சேன். சரி இருக்கட்டும். இந்த விருது எதுக்கு வந்தது தெரியுமா? சொல்லுங்க ஐயா, உங்க அருமை பெருமை தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நாளா உட்கார்ந்துட்டு இருந்தார்ல ஒருத்தர், அவரை எழுப்பி விட்டதுக்கு தான். எந்த வியாதியஸ் தெரியா? கன்னியாகுமரியில அந்த திருவள்ளுவர் சிலைய சொன்னப்பா. சிலையே தூக்கிட்டீல, சிலையை எழுப்பி. அவரு எவ்வளவு நாளுப்பா உட்கார முடியும்? ரொம்ப நாள் உட்கார்ந்து பார்த்தாரு. அப்புறம் இப்பதான் எழுப்பி விட்டுருக்கு. சரி பெரிய சேவை. அப்புறம் இருக்கட்டும், நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. இலக்கணம் சொல்லு. இலக்கணத்துல இருந்து கேள்வி கேட்க போறேன், சரியா? கேட்கறவங்க சொல்லிட்டு உட்காரு. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் போடுறாரு. அணி சொல்லுப்பா. அணி ஐயா. அணிகள் தெரியும் எனக்கு. திமுக, அதிமுக, மதிமுக, அப்புறம் தேமுதிக. தலைவர். நான் அந்த அணிகளை கேட்கலடா, இந்த இலக்கணத்துல உள்ள அந்த அணிகளை சொன்னேன். அப்படி ஒரு புது அணி வந்திருக்கா ஐயா? எப்பா வெறும் மரமண்டையா இருக்கா. உட்கார். சரி இல்ல. நீ எவன்பா அந்த தோத்திரம் சொன்ன? எவன்பா தோத்திரம் சொன்னது? அவன் தான். நீனா? உனக்கு பைபிள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்க. பைபிள்ல இருந்தா? நீதிமொழிகள் எழுதுன யாருப்பா? நீதிமொழிகள் எழுதுனது ஞானி. அதே ஞானி தான். ஞானி
இசை ஞானி. இசை ஞானி. அப்படித்தானே ஏதோ ஒரு ஞானி சொன்னாங்க. சார் எனக்கு தெரியும். தெரியும். சாலமன் பாப்பையா. என்னடா சாலமோன் தான் தெரியும். நீ என்ன எப்போ சாலமோன் இதெல்லாம் படிச்சு நீ? சரி சரியில்லை. ஒருத்தனாலும் சரிப்பட்டு வரல. நீ சொல்லுப்பா, குரல் சொல்லு. சார் சார் குரல் குரல் சார் சார் தெரியும் சார். எடா அந்த குரல் சொல்லுடா, அந்த குரலை சொல்லுங்க. ஒரு எடுத்து விடு. சரி சார், இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் குரல் தெரியல சார். எடுத்து விடு. எடா அது இல்லடா. ஐயா நான் ஒரு குரல் எடுத்து விட்டாயா? சார் ஐயா 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 இப்பதான் ஞாபகம் வந்துச்சு ஐயா. வந்திருக்கதே கொஞ்சம் வேற, அவங்களும் பெயராம நீ வேற. ஐயா ஐயா இப்ப சரியா தானே ஐயா குரல் சொல்றேன் ஐயா. சொல்லு தம்பி. திருக்குறள் ஐயா. ஐயா குரல் திருக்குறள் தான்டா. அகர முதல அந்த இதை சொல்லு ஐயா. அகர ஐயா. அகர. சூப்பர். அகர 7 தடவை சொல்லு, முடிஞ்சிடும். ஐயா முதல்ல முதலையா? வா முழங்கால் போடு. சரி போட்டு வரும். நீ சொல்லு. ஐயா முதலையா? ஒரு பதிலும் சொல்லியா? நீ சொல்லு. நீ ரொம்ப பேச. அக்கறைக்கு அப்புறம் மொகர. என்னது மொகரையா? மொகரையிலே மிதிப்பேன். போட்டு. என்ன படிக்கானு பத்தியா? நான் மட்டும்தான் சார் ஒண்ணுமே சொல்ல. ஐயா உங்களை பார்க்கும்போது அப்படியே குரல் வருதுயா. வாந்தி வருதுன்றா. என்னது வருது? எச்சி தான் வருது அவனுக்கு. நீ குரல் வருது. நல்ல மாணவன். அக்கா ஐயா அவங்க கிண்டல் பண்றாங்க. அமைதியா இருக்கு சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு. அகர கலகிட்ட சார் கட்டையா. அடுத்தது வந்து பாத்தீங்களா ஐயா, அதுதான் ஐயா, அதுதான் குதிரை. தெரியுமா உனக்கு? குதிரை தெரியும் ஐயா. ஐயா இவன் ஈரம் பட்டான். போட் எடா நீ வேண்டாம் உடனே சாருன்னு வந்துருவேல. இவன் சொன்ன உடனே நீ அங்க புக்கு திறந்து பார்த்துருப்ப. நீ வேற குரல் சொல்லு. அந்த குரல் சொல்லு. அந்த குரல்ல சார் அதான் துப்பா இருக்கு. இங்க வா, பக்கத்துல வாங்க. ஈஸி குரல்ரா. ஏய் சொல்றா, பயங்கர ஈஸிடா. வாடா பக்கத்துல வாடா. ஏய் பல்லு விளக்குறது யோசிக்க. அப்படி பக்கத்துல சார் இருக்கேன். எடா துப்பா இருக்குடா. வருது சார். கொஞ்சம் அது ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஏய் நல்ல பல்லு வலிக்கு துப்பு. நல்லா துப்புப்பா. அப்படிதான். ஏடா நில்லு. திருப்பரப்புல கூட கொஞ்சம் தண்ணி பையாதான்ப்பா விழுவும். நீ வேற உட்காரு. எப்பா உங்களுக்கு பாடம் எடுத்து ஐயா 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 ஒருத்தனும் சரியில்லை. இந்த கிளாஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. இவர் மட்டும் யாக்கியமா இருக்கு. நாளைக்கு வரும்போது நல்லா படிச்சுட்டு வரணும்னா சரியா? ஓகே. போயிட்டான் ஐயா. விரட்டியாட்டியாச்சு. இரு ஓட்டுறதுன்னு பார்த்தா ஓட்டி முடிஞ்சாச்சு. டேய் நீ ஒரு விஷயம் தெரியுமா? நீ ஒரு நல்ல நாள் ஒரு நிமிஷம். எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறோம். ஹீரோ மட்டும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்காரு. என்ன விஷயம்? புது பேண்ட், புது சட்டை, புது பெல்ட். எழுது படிக்கவே தெரியாது, புது பேனா. டேய் என்ன விஷயம் எனக்கு சொல்டா. ஏய் இன்னைக்கு எனக்கு பர்த்டேடா. நீ பிறந்ததே வேஸ்ட். இதுல உனக்கு ஒரு பர்த்டே நாள். சரி சரிடா விஷ் பண்ணிடுவோம்டா. கை கொடுத்துறா. எப்படி? ஹேப்பி பர்த்டே டு யூ. சரி போதும். அது இருக்கட்டும். டைம் ஆயிட்டே இருக்குது. பர்த்டே எங்க கொண்டாடுறோம்? பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாகர்கோயில ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட் ரைட்லாம் வேணாம். இவன் வீட்டுக்கு நம்ம இது வரைக்கும் போனதே இல்ல. இவன் வீடு பெரிய பங்களான்றான். நம்ம இவங்க வீட்டுக்கு போயே வரோம் இன்னைக்கு. கரெக்ட். என்ன இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரேன்டா. ஏய் வீட்டுக்கு வேணாம்டா. ஒரு நல்ல பெரிய ஹோட்டலா நீங்களே பெரிய ஹோட்டல் வேணாம். உங்க வீடியோ ஹோட்டல் மாதிரி சொல்லியிருக்கிற. ஹோட்டல் எத்தனை தடவை சாப்பிட்டாச்சு? நான் எப்பட அப்படி சொன்ன? வீட்டு பேர் சொன்ன தெரியும். வா இல்ல நான் சொல்லவே இல்லையா? நீ சொன்ன மாதிரி ஹோட்டல். அமைதியா இரு. இன்னைக்கு வேண்டாடா மச்சான். நாளைக்கு அவன் பர்த்டே இன்னைக்கு நாளைக்கா? அதான் மண்டே ட்ரீட் வச்சுக்கலாம்டா. சாப்பிடுறதுன்னா ஓடிக்கிட்டே இருப்பியா? இரு. ஏய் ஒரு முடிக்கு ஹோட்டல்லாம் வேண்டாம்டா. பல தடவை ஹோட்டல்லாம் போயாச்சு மச்சான். ஏய் ஹோட்டல்லாம் நல்லா இருக்கும்டா, நிறைய மெனு. ஏய் வேண்டாம்டா, சிம்பிளா இருந்தாலும் வீட்ல போணும்டா. உங்க வீட்ல எல்லாரையும் பார்த்துட்டு வீட்ல யாரு சந்தோஷமா. நான் ஒரு முடிக்கு வந்துட்டேன். சொல். நீ என்ன? நாளைக்கு எல்லாம் வீட்டுக்கு போறோம், அங்க கொட்டிக்கிறோம். சரியா? உறுதி தானே? அத உறுதி. உடனே கழட்டி காய போடணும். கிளம்பு. இப்போ
என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாளைக்கு வீட்டுக்கு வராங்க. தயவு செய்து உங்கள் பொண்ணான முகத்தை உங்கள் ரூம்குள்ளே வச்சுக்கிட்டு உங்கள் ரூம்குள்ளே இருந்துக்கிடுங்க. சரிப்பா. தயவு செய்து என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் வந்து என்னை அவமானப்படுத்திடாதீங்க. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸை நான் ஃபேஸ் பண்ண முடியாது. சொல்லிட்டேன், அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வராங்க நாளைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு. சரி. எல்லாமே வாங்கிட்டேன். ரைட். கேக் வந்து 50 ரூபான்னு சொன்னா 40 ரூபாய்க்கு நேத்து வச்ச கேக் இருந்துச்சு, அது வாங்கிட்டேன். அதுல நீ பாதி துண்டை எடுத்திருப்பான். அதை எங்க வாங்க மாப்பிள்ள. பர்த்டே பேபி. வீட்லாம் சூப்பரா இருக்கு. இதனால தான் வீட்டுக்கு வரணும்னு. இங்க பாரு என்ன மாதிரி சூப்பரா வச்சிருக்கான் வீட. இது வீடு இல்லடா, நீ இது வீடு இல்லையா? காடா. சரி சரிடா, முதல்ல கேக் கட் பண்ணுவோம்டா. சரிடா, நடக்கணும்டா முதல்ல. அதான் சொன்னோம். பெருசா தமிழ்ல சொல்லுமா இங்கிலீஷ்ல பேசுற? சரி நடக்கட்டும்னு. லூஸ். கத்தி கொடுப்பா. இந்தா கத்தி. எடுக்கிற பிளாஸ்டிக் கத்திக்கு இத்தனை ரவுஸா? வா வா வா, சுத்தி நில்லுங்க. பாடுங்க. மியூசிக் அதுக்கு தான் கொடுக்கணும். ஹாப்பி பர்த்டே டு யூ. தம்பி பாருப்பா, என்ன ரத்தம் வருது. கைய பார்த்து இது பண்ணலாம்ல. பாரு எப்படி கொஞ்சம் மெதுவா பண்ணிருக்க கூடாதா? பாரு ரத்தம்லாம் வருது. யாரா அது? சவுண்ட் ஓட கேக்குது. எங்கடா? உள்ள இருந்து யாரோ பேசுறாங்க. எப்பா பாத்துப்பான்னாங்களே. அது வந்து எங்க வீட்டு வேலைக்காரன்டா. வீட்டு வேலைக்காரனா? ஏய் மச்சான், நான் அந்த மூஞ்ச பார்த்தேன்டா மச்சான். ச்சே, ஏய் என்னடா இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரன் வச்சிருக்க? அசிங்கமா இருக்குடா. ஏய் நான் சொல்லிட்டேன், வேலைக்காரன் தான் சொல்லிட்டேன்லடா. வேலைக்காரனா? ஏன் இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு அழகான ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு வேலைக்காரனை உனக்கு பார்த்து செலக்ட் பண்ண தெரியாதாடா? என்னடா நீ? வேணாம்டா, இந்த ஏய் கேக் சரிடா, வேணாம். நம்ம இல்ல, ஸ்டாப் போடா. ஒரு நிமிஷம். மாப்ள இந்த மூஞ்ச பார்க்கவே முடியல மாப்ள. அகோரமா இருக்குது மூஞ்சி. சாப்பிட்டு போடா. போடா, உங்க வீட்ல சாப்பிடுறது ஒண்ணு தான். ஏய் அந்த மூஞ்ச பார்த்து நீ கேக்லாம் சாப்பிட முடியுமாடா? வேண்டாம்டா. தயவுசெய்து இன்னொரு நாள் நம்ம எல்லாம் மூஞ்ச வச்சுக்கலாம். பார்த்தா வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. ஏய் மாப்ள, ஏய் இருடா. ஏய் இல்லடா, பாய் பாய். ஏய் மச்சான், பாப்பு மச்சான். புட்டுமா இப்ப திட்டுறீங்களா? உங்க அப்பா சொல்லுங்க. நான் இனிமே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி முடிப்பேனா? எத்தனை சொன்னேன் என்ன பார்த்து இப்பதான் பெரிய அக்கறையில் உங்களை யார்கிட்ட பேசுனா அது அப்புறம் தம்பி ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம்? இந்த போட்டோ கொஞ்சம் பாருப்பா. இது என்ன போட்டோ புதுசா? இந்த மாதிரி இருந்தீங்களா? எங்க அப்பான்னு பெருமையா சொல்லிக்கணும். நான் கிட்ட காமிச்சிட்டு அது வேற யார் போட்டோ இல்லப்பா, என் போட்டோ தான் அது. நீ சின்ன பையனா 3 வயசு இருக்கும்போது வீட்டில் விட்டுட்டு கடைக்கு போயிருந்தோம். யாருமே வீட்டில் இல்லை, நீ மட்டும் தனியாக தொட்டில் இருந்த. அப்போ என்ன ஆச்சுன்னா வீடு கூரை பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. யாரோ சொன்னாங்க உங்கள் வீடு கூரை எரியுது அப்படின்னு. உடனே தான் ஞாபகம் வந்தது நீ தனியாக வீட்டில் தொட்டில் இருக்கேன்னு. பெத்த மனசு கேட்கலப்பா. எரிஞ்சிட்டு இருந்த கூரையை பரவாயில்லன்னுட்டு போய் உன்னை எடுத்துட்டு வெளியே வரும்போது தான் மேலேருந்து ஒரு உத்தரம் உடஞ்சி நேரே விழுந்ததுனால தான் இந்த தழும்பு, இந்த ஆறாத காயங்கள். என்னைய பார்த்து வேலைக்காரன் சொல்லிட்டல. போதும்பா, நான் போறேன், எங்கேயாவது போறேன். இப்பா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லாவே இரு. இப்பா எங்க போறீங்க? அந்த நண்பர்களிடம் இவர்தான் என்னுடைய தந்தை என்பதை அறிமுகப்படுத்துவதற்கு அந்த அளவுக்கு அந்த மகன் வெட்கப்படுகிறான். அத்தனை பெரிய மாளிகையிலே அவன் வாழ்கிறான், அத்தனை சுகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அவனுடைய தந்தை அவனுக்காக சம்பாதித்து வைத்த சொத்துக்கள். அப்பேற்பட்ட சொத்துக்களை சம்பாதித்து கொடுத்த தந்தையை தன்னுடைய நண்பர்களிடம் அறிமுகப்படுத்தும் போது இவர் என் வீட்டு வேலைக்காரன் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறான். கடைசியில் அந்த உண்மையை தெரிந்து கொள்ளுகிறான். சிறு வயதுல ஒரு தீ விபத்துல இவனை காப்பாற்ற வந்த அவர் தன் முகம் தீக்காயங்களோடு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையிலேயும் இப்பேற்பட்ட நிலையை தான் இந்த இயேசு கிறிஸ்து
எனக்கும் உங்களுக்கும் பரிசாக கொடுத்திருக்கிறார்.